ஒரு முக்கியமான யூகம் விஷயம் இல்ல, சொல்ல நம்ம மாட்டேன். சொல்றது ஒரு யூகம். யூகத்துக்கு பின்னாடி ஒரு யூகம்லாம் நான் எப்பயுமே எந்த விஷயத்துக்காக போக மாட்டேன். கொஞ்சம் பொறுமையா இருப்பேன். நம்ம என்ன நினைக்கிறோம், பத்திரிகையாளருடைய உணர்வு என்ன, தமிழ்நாட்டு மக்களுடைய உணர்வுகளை நம்ம பிரதிபலிக்கிறோம். அதே தாவேக்காரனுடைய உணர்வுகளையும் தான் நம்ம மூலமா பிரதிபலிப்போம். எல்லா தாவேக்கா உறுப்பினருக்கும் ஃபோரம் கிடையாது. திமுக விவகாரத்தை ஒன்று பேசுறோம்னா திமுகவுடைய நிர்வாகிகள், உறுப்பினர்கள், அவர் பிரபலங்களுடைய தொடர்பு நமக்கு இருந்து அவர்கள் நம்ம கிட்ட சொல்ற விஷயத்தை தான் நம்ம சொல்றோம். கரெக்ட். எடப்பாடியை நான் ஆட்சிக்கு வந்து 3 மாதங்களில் அவர் கொள்ளையடித்த பணத்தை அரசு கஜானாவில் சேர்ப்பேன், 3 நாட்களில் உள்ளே தள்ளுவேன் அப்படின்னு மேடைதோறும் பேசினாரு. என்னங்க எங்க தலைவர் அப்படிலாம் பேசினாரு, ஒன்றும் நடக்கலையே அப்படின்னு சொன்னவன் யாரு? திமுக காரா. அவன் உடம்புல உதயசூரியன் திமுகங்கிற ரத்த ஓடுற தொண்டை சொல்றதா என்னை போன்றவர்கள் நம்மை போன்றவர்கள் வெளியே சொல்றோம். கொட்டாம்பட்டியில் 7வது கிளை செயலாளர் அந்த 3வது வீட்டில் இருக்கிறாரே குப்புசாமி, அவர் சொன்னதைத்தான் நான் சொல்கிறேன்னு தனியா சொல்லணும் அவசியம் இல்லை சார். 100 குப்புசாமியுடைய உணர்வுகளை தான் நம்ம சொல்றோம். நீங்க சொன்ன வாக்குறுதியை மறந்துடாதீங்க அப்படின்னு ஒரு கட்சியை பத்தி பேசுறோம்னா அந்த கட்சியின் தொண்டர்கள், நிர்வாகிகளுடைய உணர்வுகளை சொல்றோம். பொதுமக்கள் பொதுவான கருத்தை சொல்லணும், மக்களுடைய உணர்வுகளை மதிச்சு உணர்ந்து சொல்றோம். பத்திரிகைக்காரனுக்கு கொஞ்சம் கூடுதலா ஒரு அனுபவமும் ஏதோ ஒரு விஷயமும் கூட இருக்குங்கிறத யாரும் மறுக்க மாட்டாங்க. அதனாலதான் நம்ம சொல்றோமே தவிர விஜய் மேல நமக்கு ஏதாவது கோபம் இருக்கா? இல்லையே. அதனால நம்ம நினைக்கிறத சொல்றோம், அவர் என்ன நினைக்கிறாருன்னு பார்ப்போம். இல்ல, மதுரை மாநாட்டுல வெளிப்படையாக அதிமுகவுடைய வாக்கு வங்கியை குறிவைத்து அந்த அதிமுக தொண்டர்கள் வேதனையில இருக்கிறாங்க, தகுதியற்றவர் தலைமையில் அந்த கட்சி இருக்கு, தான் செய்த ஊழலிலிருந்து தன்னை பாதுகாத்துக் கொள்வதற்காக பிஜேபியோட கூட்டணி அப்படின்லாம் சொன்னதன் மூலமாக முதல் முறையாக எடப்பாடியின் மீதும் அதிமுகங்கிற கட்சியின் மீதும் குற்றச்சாட்டை வச்சார் விஜய். அந்த மாநாட்டு பேச்சின் போதே கிட்டத்தட்ட பாதி கதவுகள் அடைபட்டு போச்சு அதிமுகவோடு போவதற்கான வாய்ப்பு. இப்போ 1 மாதம் முன்னாடி செயற்குழு ஒன்று நடந்து அந்த செயற்குழுவில் 12 தீர்மானங்கள் போட்டு கடைசியாக ஒரு சிறப்பு தீர்மானம் போட்டு முதலமைச்சர் வேட்பாளர் விஜய் தான் தாவேகா தலைமையில் ஒரு அணி அமைப்புன்னு சொன்னபோது மீதி கதவும் மூடியாச்சு. அன்னைக்கே திமுக ஒரு தெம்பு வந்திருக்கும். பிரதானமான இயக்கங்கள் 2, வாக்கு வங்கி வைத்திருக்கிற இயக்கங்கள் 2 சேருவதற்கான வாய்ப்பு குறைவுங்கிற போது இவங்களுக்கு ஒரு தைரியம் வந்திருக்கும். ஆனால் அது மட்டுமே போதாது, இன்னும் ஏதாவது பண்ணி பார்க்கலாமா அப்படின்லாம் கூட அவங்க நினைப்பாங்க. இப்போதைய சூழல் திமுகவுக்கு அட்வான்டேஜாக இருக்குங்கிறதையும் நம்ம சொல்ல தயக்கக்கூடாது. ஓகே.